Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம ராகேஷ் அண்ட் ஜெனி 2.0 சேனல்ல இருந்து செகண்ட் லவ் அதோட ஒரு ரிவ்யூ தான். ஐயா அப்பப்போ ஒன்று போட்டார், நடுநடுவில் வேறு வீடியோஸ் வந்துகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தா அடுத்தடுத்து அதான் வந்துக்கிட்டே இருக்குது. டெய்லி பார்க்க ஆரம்பிச்சார் போல இருக்கு. நான் இவர் பேசுகிறது அப்புறம் அந்த ப்ரோமோவில் பார்க்குறத வச்சு தான் நான் என்னோட கருத்தை சொல்கிறேன். ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹரி அண்ணா டெய்லி எபிசோட் பார்க்குறாரு, பட் ஐ கேனாட் ப்ரூவ் இட். சத்தியமாக நாங்கள் பார்க்கவே இல்லைங்க. நான் அந்த ப்ரோமோ மட்டும்தான் பார்த்தேன். ஆமாம், இந்த அப்படி பார்க்க போனால் நான் சொல்கிற கதைகள் எல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். எபிசோடில் வராத ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியாது. அந்த ப்ரோமோவில் இருக்கிற விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு ப்ரோமோ பார்த்தேன் காலையில். அந்த வெக்கையா இருக்காருல்ல, அந்த வெக்கே அவர் புதுசாக ஒருத்தவங்களோட இப்படி கையை கோர்த்து உட்காந்துருக்காரு. இன்னொருத்தவங்க அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற அந்த பிரச்சனையை பாருங்க, முக்கியமான பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கேர்ள் இன்னொரு கேர்ளுக்கு நடந்த விஷயத்த இந்த கேர்ள் இவங்களுக்கு சொல்லுது. இப்போ வைக்க அப்படியே பஞ்சாயத்து பண்ணி கிழிச்சிருவாரு. என்னன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு சண்டை, அதில் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க போல. அவளுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்னு கூட அவன் என்கிட்ட கேட்கல. எனக்கு என்ன பாட்டு பிடிக்கும்னு கூட அவன் கேட்கல. பார்த்தியா இப்போ யோசிக்க, பாட்டெல்லாம் ஒரு பிரச்சனையா? அவர் ஏதோ டென்ஷனில் இருந்திருக்காரு போல இருக்கு யாரோ. அப்போ அவர் இப்படி நீ இப்படி பண்ணுறியே, நீ போய் அந்த பாட்டை கேளு, அதுவே இவங்க 999 போது அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் பாரு நீ போய் வேற யாரையாவது பார்த்துக்க, ப்ளீஸ் கோ அண்ட் கேட்ச் சம்படி எல்ஸ். இப்போ நீ போய் வேற யாராவது எடுத்துக்க அப்படின்னது இப்போ அவங்களுக்கு பரபர அந்த வார்த்தைகள் இப்போ அவங்கள குத்துது. அவங்க அதை இவங்க கிட்ட சொல்லி, இவங்க அதை வெக்கைய கிட்ட சொல்லி, வெக்கைய கொடுத்தாரு பாருங்க ஒரு ரியாக்ஷன். என்ன என்ன உங்களுக்கு இது மூணாவது ஆள் இல்ல, உங்களை விட 2 லீடிங். அதான் அவனா யோசிச்சேன், ஏன்டா உள்ள இதெல்லாம் தான் ஒரு பிரச்சனையை ஓடிக்கிட்டு இருக்குல்ல. அதான்டா சோத்தை போட்டு சம்பளத்தை கொடுத்து 30 நாள் ஜோடியாக உள்ள அனுப்புனா உங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனை ஆகுது. சரி, இன்னைக்கு என்னன்னு பார்ப்போம். ஃபுல் ஆஃப் ரியாலிட்டி, ஃபுல் ஆஃப் கில்மா அப்படின்னு போட்டிருக்காரு. வாங்க இன்னைக்கு என்ன ஏதுங்கிறத உள்ள போய் பார்க்கலாம். கும்பகோணத்தால். ஆமா, அவர் ஏதோ ஒரு முடிவோட தான் வந்திருக்காரு. ஆமா, கல்யாணம் பண்ணி தான் வெளியே போவேன், எனக்கு 1 மாசம் தான் டைம் இருக்கு, அவருக்கு உள்ள வந்திருக்காரு. சரி வாங்க, இது ஒரு 30 மினிட்ஸ் வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு உன் பாடி ஷேப் இருக்கே மனிஷா கொய்ராவையும் மாதிரி டிக்ஸைட்டையும் சேர்த்து பேசுற சிலை. இப்போ ஒரு சீன் பாத்தீங்கல்ல, அது ஜஸ்ட் ட்ரெய்லர் மட்டும்தான். இதை விட மெயின் பிக்சரை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க அப்படின்னு பெருமூச்சு விடுற அளவுக்கு ஏகப்பட்ட சம்பவங்கள். ஐயா, ஒரு குஷன் 4 கால் வச்சது ஒருத்தரோட குண்டியை வைக்கிறது. அவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படின்னு 2 குண்டியை நசிச்சுக்கிட்டு தான் உட்காரணுமா? அப்பதான் அந்த ஷோவுக்கு வந்ததுக்கு ஒரு வீடியோ அவர் சொல்றாரு, நல்லா பாருடா, என் குண்டி மட்டும்தான்டா அங்க இருக்கு, அவன் என் மடியில உட்காந்துருக்கா என்ன. அப்படியா? ஏன் சார், அங்க உங்களுக்கு இந்த ஷோ என்ன பட்ஜெட்ல நடத்துறாங்க? 2 சீட்டர் 3 சீட்டர் ஒரு கூரே உட்கார்ற அளவுக்கு பெரிய சோஃபா, கார்டன்ல இடம், அப்படி இப்படின்னு அவ்வளவு இடம் இருக்கே. இந்த சின்ன சேருக்குள்ள நெருக்கிக்கிட்டு உட்காந்து பேசுவீங்களா? அந்த அம்மா என்ன உங்களுக்கு ஜோசியம் பாக்குதா? செகண்ட் லெவல்ல இருக்கு. நான் அதை பார்க்கணும், அதெல்லாம் பார்க்கறதுக்கு நான் ஆர்வமா வெயிட்டிங். ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வா, அப்படிலாம் அவசரப்படக்கூடாது. இது குடும்பங்கள் பார்க்கும் சேனல், குழந்தைகள் பார்க்கும் சேனல். அதனால ஒரு சில விஷயத்தெல்லாம் பார்த்து பக்குவமா தான் சொல்லணும். சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த A சர்டிஃபைட U சர்டிஃபைடா மாத்தி உங்களுக்காக நான் சொல்றேன். இப்படி ஒரு நல்ல வீட்டை மாட்டிருக்கமே. இந்த பைபிள் இருக்கே தேஜாஸ், எப்பவுமே எனக்கு தொட்டு பேசினாலும் பிடிக்கும். நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் அப்படின்றத ஐ லவ் யூ அப்படின்ற ஒரு வார்த்தையிலயோ கவிதையிலயோ இல்ல கண்ணாலலாம் பார்த்து சொல்லி புரிய வைக்க முடியாது. என் காதல் மத்தவங்க காதலை விட புனிதமானது. எனக்கு தொட்டு பேசணும். அப்பப்ப நான் கொடுக்குற கிஸ்லயே நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன் அப்படின்றது உனக்கு புரியும். அதெல்லாம் தாண்டி இன்னும் என்னோட எக்ஸ்ட்ரீம் லவ் பார்க்கணும்னு நீ ஆசைப்பட்ட அப்படின்னா அந்த கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணு அப்படின்ற அளவுக்கு என்னென்ன ஓபிட்ட போடுதுங்க இந்த பீஸ். Comfortable here. Come here. Oh, it's the same seat. Come, it'll be more comfortable. முருகா மாய்க்கிறேன். அதுதானே விழா பண்ற நீ? அது
அந்த பொண்ணு ஆரம்பத்துல இருந்தே நோ வேணாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சரி போ காசா பணமா கழுத முத்தம் தானே கொடுத்துட்டு போ அப்படின்னு ஸ்கூல் லீவ் வேணும்னு கேட்க போன பையன் கிட்ட கிராண்டட் அப்படின்னு சொன்ன மிஸ் மாதிரி அவரும் யதார்த்தமா கேட்க இவங்களும் பதார்த்தமா விட்டு கொடுத்துட்டாங்க. அங்க ஆரம்பிச்சது. எங்கெல்லாம் இவங்க டவுன் ஆகுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம கும்பகோணத்து ஃபாரின்காரர் தன்னோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஏதோ ஒரு மூலையில் மதுரை மாரியப்பனுக்கு மகனாக பிறந்த நானும் ஏதோ ஒரு மார்வாடிக்கு மகனாக பிறந்த நீயும் தான் இனிமேல் காதல். கதவு சந்துல பள்ளி மாதிரி ரெண்டும் செட்டில் ஆயிடுச்சுங்களே. அதுலயும் முக்கியமா எங்க தூக்கி உட்கார வச்சிருக்கு பாத்தீங்களா பீஸ். கேமரா பாத்துட்டு இருக்கிறப்பவே இவ்வளோ அழிஷாட்டியம் பண்ணுதே. ஒருவேளை அந்த ஏரியால மட்டும் பவர் ஷட் டவுனோ இல்ல ஃபியூஸ் போனாலோ ஒரு 10 நிமிஷம் கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னு வச்சுக்கங்க, அவ்வளவுதான். இப்ப யார் கூட இருக்காங்கன்றது எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா இந்த ஷோவை பார்க்காத ஒரு சிலர் இருப்பீங்கல்ல, உங்களுக்கு எவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகும். சோ அதனால நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் கேளுங்க. நம்ம எடிட்டர் நம்ம ஆரஞ்சு பிளட்ஸ்க்கு புரியுற மாதிரி அழகா எடிட் பண்ணி காட்டுப்பா. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பத்துல வெக்கே தான் வேணும் அப்படின்னு டேட் பண்ண ஆரம்பிச்சாங்க நம்ம மோனிஷா. ஆனா இவங்க 2 பேருக்கும் பெருசா செட் ஆகல அப்படின்றதுனால மோனிஷா கண்டுகிட்டு போய் ஆபித் அப்படின்றவரோட பேட்சப் பண்ணாங்க. அது ஒரு 4-5 நாள் ஓடிச்சு. ஆனா அந்த ஆபித் மோனிஷாவை கட்டி விட்டு வைல்ட் கார்டு என்ட்ரியா பின்னாடி ஒருத்தவங்க வருவாங்க, அவங்களோட பேட்சப் ஆயிட்டாரு. ஏன்டா அந்த பொண்ணுங்கெல்லாம் தீவிரவாதி மாதிரி இப்படி முகத்தை போத்திட்டு வராங்க? ஏன் மூஞ்ச பிளர் பண்ண அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா, ஃப்ளோல போனா தானே உங்களுக்கு புரியும். சோ இப்போ மோனிஷா யாரை டேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே வைல்ட் கார்டுல உள்ள வந்து இன்னொரு பையனை டேட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ் ஹலோ, நான் தான் உங்களுடைய ரெக்ஸ். யாரா அந்த எலி மாதிரி அவ்வளவு நல்லா வரேறான். இப்ப வெக்கேல ஆரம்பிச்சது ரெக்ஸ்ல நிக்குது மோனிஷா காதல். இப்ப பிரியங்கா இருக்காங்களே, அவங்க ராஜான்றவருக்கு நூல் விட்டு பார்த்தாங்க, அது பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றதுனால இதுக்கு மேல இந்த ஷோல நீ இருந்து ஒண்ணு கிளிக்க போறது கிடையாது, சிங்கிளா இருக்கிறதுக்கு எதுக்குடா இந்த ஷோக்கெல்லாம் வரீங்க, வெளியே போங்க அப்படின்னு அமுச்சு விட்டாங்க. ஆனா அந்த ராஜாக்கு சிந்தூரிய பிடிச்சிருந்துச்சு. சிந்தூரி எனக்கு உன் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லி நிராகரிச்சிட்டாங்க. அப்ப இந்த பொண்ணையும் தானே வெளியே அனுப்பணும். ஆனா அந்த பொண்ணை வெளியே அனுப்பாம ராஜாவை மட்டும் அமுச்சு விட்டாங்க. அந்த ஜிலேபிலே நீ தான் பட்ட ஜிலேபி. போயிட்டாரா? இந்த பொண்ணு இருக்கே, ஏதாவது ஒரு பையன் புதுசா வந்து அப்ரோச் பண்றான்னு வச்சுங்க, யாரா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளியே இரு ப்ரோ அப்படின்ற மாதிரி ஆரம்பத்திலேயே ஒரு முட்டுக்கட்டையை போடுறாங்க. பாவம் பசங்க என்ன பண்ணுவாங்க? இப்ப இவங்கள தானே கேட்கணும். இந்த மாதிரி பசங்க அப்ரோச் பண்ணி வர்றப்போ முட்டுக்கட்டையை போட்டு அடைக்கிறீங்களே, அப்புறம் என்னத்துக்கு இங்க வந்தீங்கன்னு. மூஞ்சில பூரா விட்டுருவேன். உட்காரு மூஞ்சில. உங்களுக்கு தெரியாதுங்க, அந்த ஷோவோட செல்லிங் பாயிண்ட்டே லேடிஸ் தான். இவங்க எல்லாம் சும்மா டம்மி. இப்போ அவங்கள நீங்கள் எலிமினேட் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி? அப்புறம் வைக்க மடியில தான் கும்பகோணத்துக்கு உட்காந்துருக்கு. அதெல்லாம் பார்க்க முடியுமா? ஓகே சார், ஐடியா இல்லாமல் பேசுறீங்களே. சோ இப்போ பிரியங்கா மோனிஷாவோட முன்னாள் ஆள் இருக்காருல்ல வெக்கே, அவரை டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பைபிள் ஒரு சின்ன சண்டைனால உனக்கு எனக்கு செட் ஆகாது, அப்பாலே இப்போ சாத்தானேன்னு சொல்லிட்டு கழட்டி விட்டு எனக்கு சிந்தூரி தான் வேணும் அப்படின்னு சுத்திட்டு இருக்கு. ஆனா அந்த பைபிள் தான் எந்த பையனையும் சேர்க்காதே அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா சேர்க்காதுதான். இந்த பையனை சேர்த்திருக்கு அப்படின்னா லவ் கிடையாதான், ஒன்லி ஃப்ரெண்டா. எங்களுக்குள்ள இருக்கிற புனிதமான அந்த நட்புக்கு அவ்வளவு பெரிய வானமே தோத்து போயிடும் அப்படின்னா பாத்துங்களேன், அந்த அளவுக்கு பெருசு எங்க நட்பு அப்படின்னு உள்ள உட்காந்து பட்டம் விட்டுட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, இது மட்டும் தான் குழப்பமா இருக்கும். பின்னாடி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா புரியும். இந்த வீணா ஆரம்பத்திலேயே ஒரு பையனை பிடிச்சது தெரியுமா, தினேஷ்னு சொல்லி, அந்த பையனோட தாங்க இப்போ வரைக்கும் டேட் பண்ணிட்டு இருக்குது. அப்போ புனிதமான காதல்ல அப்படின்னு மட்டும் தப்பா நினைச்சிடாதீங்க. வைல்ட் கார்டா ரெக்ஸ்னு ஒரு பையன் வந்தான். அந்த பையனை எந்த பொண்ணுமே மதிக்கல. இந்த பொண்ணு மட்டும் தான் அசிங்கப்படுத்தாம இருந்துச்சு. அப்போ நியாயப்படி என்ன பண்ணோம்? ஏற்கனவே இந்த வீணாக்கும் தினேஷுக்கும் ஒரு லவ் ஓடிட்டு இருக்குல்ல, அது அப்படியே விடணும். நான் போன எபிசோட்ல சொன்னேன்ல, வைல்ட் கார்டில் ஒருத்தர் வந்தோடனே இப்படி கையெல்லாம் உதறி விட்டு சண்டை பிடிச்சாங்க. அந்த உதறி விட்டது இவங்க 2 பேர் தான். அவர் வந்ததுனால என்ன பார்த்து அவ சிரிச்சிட்டா. அவதான் என் ஆளு. அவளுக்கு ஒரு சில தினேஷ் மண்டையில ஒரு கொட்டை போட்டு எப்படி தூக்குறான் பாரு என் ஃபிகரை அப்படின்னு வெக்கமான அந்த முடியல தான் வாங்கிட்டாங்க. பொண்ணை பிடிச்சி நோண்டிட்டு இருக்குது. அந்த பொண்ணு யாரு? என் லவர் சார். அப்ப இந்த பையன் அவளோட லவர் சார். அந்த பொண்ணுக்கு நோ சொல்றதுக்கு டைரக்டா மனசார வராதான். அதனால நீ என்கிட்ட பேசினாலும் பரவாயில்லடா, எனக்கு தினேஷ் தான் பிடிக்கும், இருந்தாலும் என் கூட பேசு, நோ இஷ்யூஸ் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த ஆளு இந்த அம்மா பயங்கரமா லவ் பண்றான், ஆனா இந்த அம்மா இந்த ஆளு தான் ரொம்ப லவ் பண்றான். இந்த கன்றாவியான முக்கோண காதலுக்கு எவ்வளவு கேவலமா பேர் வைக்க முடியுமோ வச்சு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.
இதெல்லாம் விடுங்க ஜி. அடுத்து ஒரு கேம் வச்சாங்க பாருங்க. அதுல வேற வழியே இல்லாம ஆள் கிடைக்காம நம்ம அசீம் வந்து ஈடன் பொண்ணு கூட பேர் ஆனாரு. பிடிக்காத பொண்ணு கூட பேர் ஆகி அத்தனை ஜோடிக்க இருந்தாலும் அந்த கேமை வின் பண்ணது யார் தெரியுமா? அசீம் தான். அப்படின்னா கேம்னு கேக்குறீங்களா? கொஞ்சம் ஒரு மார்க்கமா தான் இருக்கும், இருந்தாலும் கேளுங்க சொல்றேன். அந்த லேடி பார்ட்னர் இருக்காங்கல்ல, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ், பர்ஃபியூம், செருப்பு, இன்னும் அவங்களோட ஒரு சில பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு கூடையில போட்டு வச்சிருவாங்க. அந்த பொருட்களோட சொந்தக்காரங்க இருக்காங்க தெரியுமா, அவங்களோட பார்ட்னர் இருக்கார்ல பையன், அவங்களோட கண்ணை கட்டி விட்டுருவாங்க. அந்த பசங்க எல்லாம் அதை மோந்து பார்த்து தொட்டு பார்த்து தன்னோட பார்ட்னரோட பொருளை கரெக்டா கண்டுபிடிக்கணும். பெர்ஃப்யூமா கண்டுபிடிக்கலாம். என்ன செருப்பை எடுத்து மோந்து பார்க்கணுமே? ஏன் அசீமோட ஷூ அந்த சீப்பெல்லாம் கொண்டு வைங்க, அவங்க வந்து மோந்து பார்க்கட்டும். என்னடா அது? இப்போ லேடிஸ் யாரும் வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்களா? ஏய், நல்ல ஐடியா சார் அவங்களுக்கு. ஏன் அழுவுறீங்க? நான் அழுவுறேன். ஏதோ பெரிய கேம்ல அசீம் ஜெயிச்சாருன்னு நினைச்சேன். இருக்கு அங்க 6 கூட இருக்கும். அந்த 6 கூடையிலயும் மத்த 6 பொண்ணுங்களோட உடைகள், செருப்புகள், வாசனை திரவியங்கள்லாம் இருக்கும். அத்தனை இருக்கிறப்போ தன்னோட ஆளோட பொருட்களை கண்டுபிடிக்கிறவங்க தான் வின்னர் அப்படின்னு ஒரு அற்புதமான கேமுங்க. மத்தவங்க எல்லாம் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அசீம் ஜஸ்ட் 3 மினிட்ஸ்ல முடிச்சு விட்டாரு. போய் கீழே முட்டிலாம் அடிலாம் பட்டுச்சுங்க. இருந்தாலும் சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? இதை மட்டும் வக்கனையா பேசு. பிடிக்காத பொண்ணுங்களையே மோப்பம் பிடிச்சி இவ்வளவு ஈஸியா டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. பிடிச்ச பொண்ணா இருந்தா இந்த காம கிராதக பயபோல என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கு? அந்த பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கு, நான் நிறைய பேர் டேட் பண்ணிருக்கேன், ஆனா அவங்க எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல மெசேஜ் அனுப்புவாங்க, நம்ம அப்படி இப்படி பேசலாமா, அப்படி இப்படி ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. நான் அவ்வளவு சீக்கிரம் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நான் சொல்லிடுவேன், இந்த மாதிரி ஒரு மூட்ல நான் இல்ல, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. ஆனாலும் ஒரே இன்டென்ஷன்ல தான் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறப்போ நம்ம தலைவர் கையை வச்சு என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. ஏம்மா மெசேஜ் பண்ணி கேட்குறவங்ககிட்டயே நோ 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 நான் அந்த இன்டென்ஷன்ல பழகலை சரியா அப்படின்னு கண்டுபிடிக்கிற நீங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்க ஒருத்தன் கூட நீங்க பக்கத்துல பார்த்து கண்டுபிடிக்கலையா? வேற வழி இல்லையே, உள்ளுக்கே இருக்காங்க ஒரு மாசம் வரைக்கும். எவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கு. இன்டைரக்டா நீ என்ன இத மாதிரிலாம் பண்ற, அதெல்லாம் பண்ணாதன்னு சொல்லுது. ஆனாலும் பயபுள்ள கையை வச்சு சும்மா இருக்கா? அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சுன்றது கூட காது கொடுத்து கேட்காம பாதி நேரம் நோன்றதுல இருக்கு. அங்க பாரு அந்த பொண்ணுக்கு பிடிக்கணும்னு அவனே தடவிக்கிறாங்க. என்ன சார் இந்த ஆளை எதுக்கு சார் உள்ள எடுத்தீங்க? ஐயோ, இந்த ஆளுக்கு என்னத்தையா தடவிக்கிட்டே இருக்கானல்ல. பாதி நேரம் எங்கேயாவது பெராக்கு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்குது. கடைசியில என்ன சொல்லுச்சு அப்படின்றது இந்த பயபுள்ளைக்கு தெரியவே இல்லை. சோ அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு போயிடுச்சு. லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட். ஓ மை காட். எரிச்சலா இருக்கு. சுப்ரீம் கலர் இருக்கீங்க போறீங்க, காசு ஒண்ணும் கொடுக்க வேண்டாம். எங்கெங்க செகண்ட் லவ் நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. பட் இந்த மாதிரி பிரிஞ்சா கூட அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு தானே நான் இருக்கேன் அப்படின்னு கியூபின்னு ஒருத்தவங்க சுத்திட்டு இருப்பாங்க தெரியுமா? இதுல என்ன தெரியுமா, அன்னைக்கு பாக்குறேன் ஒரு ப்ரோமோ, இவன் மட்டும் இல்ல இவங்க குடும்பத்தோட வாங்கிட்டாங்க ஷோவுக்கு. அவர் வந்து ஜென்ஸ் கிட்ட உட்காந்து இப்படி பேசிட்டு இருக்காரு, இவங்க ஹஸ்பண்ட். ஏமா அவங்க 2 பேர் ஜோடி மேல எவ்வளவு நல்ல ஒரு ஒரு கியூட்டான கப்புள்னு ஒரு மரியாதை வச்சிருந்தேன், குடும்பமா வந்து நாரிட்டீங்க. நம்ம ஸ்ருதிகா அவங்க பேரை சொல்லிட்டு ஒரு சில டாஸ்க்லாம் அங்கிருந்து வரும். அந்த மாதிரி இப்போ வந்து டாஸ்க் என்ன தெரியுமா, 2 பேருக்கு போனை கொடுத்துருவோம், உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் நேர்ல பேச முடியலனாலும் சிக்னல் கட் ஆகாத இந்த போன்ல பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் போனை கொடுத்தாங்க. அங்கேயும் இந்த பைபிள போனை போட்டு என்னமா இருக்குது இந்த தானே இருக்கு, என்னங்கடா ஒருத்தங்கள ரூமுக்குள்ளேயும் ஒருத்தங்கள கார்டன்லயும் வச்சு பேச விட்டா போறோம். இந்த தடவை இருக்கீங்க சரி, யார்கிட்ட இருந்து ரகசியம் பேசுறீங்க? எல்லாம் கேமராவில் வருது. சரி, இந்த ஆள் என்ன பேசுறாருன்னு பாப்போம். இப்படி எல்லாம் விட்ட போட்டு ஸ்டார்ட் பண்ணி இங்க தன்னோட சித்து விளையாட்டை காட்டலான்னு பாத்துச்சு. ஆனா அந்த பொண்ணு அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, மூட்டு போ அப்படின்னு அசிங்கப்படுத்தி விட்டுருச்சு. ஆனாலும் அடங்க மாட்டேனே அப்படின்னு பிட்டுகளை போட்டு தள்ளுது. செக்ஸி டாக் பேசலாம்னு நினச்சேன் ஃபோனில், ஏன்னா வாய்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி. ஸ்டார்டிங்லேயே அவங்க மூட்லேயே இல்லை. நினைச்சாரா வாய்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி செக்ஸியா பேசுவான். எங்க பேச்சு ஹலோ கடவுளே தலைவரேன்னு பார்த்துருக்கேன், நடக்கல. ஏய் தம்பி, நீ பக்கத்துல இருந்தாலும் தொல்லை பண்ற, போன்ல வந்தாலும் தொல்லை பண்ற.
பேபி இல்ல அங்கிள். இல்லை சொல்கிறேன், அந்த பொண்ணு கட் பண்ணி விட்டுருச்சு. அது வெக்கமே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் குரலை பார்த்து பேசலாம்னு நினைச்சேன், அந்த பொண்ணு வெட்டிருச்சிங்க. பாருங்க, அவர் ஒரு கில்மாவா பேசுறதுக்கு குரலை மாற்றணுங்கிற அளவுக்கு அவன் பிளான் போட்டு வச்சிருக்கான்னா யோசிச்சு பாருங்க. அவங்க மடியிலே ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பாத்திருக்கீங்க. சோ ஃபைனலி நம்ம ராஜமாதா என்னும் நாட்டாமே அம்மா வார கடைசியில வந்து எல்லாரையும் உட்கார வச்சு உண்மையை சொல்லணும்னா மொக்க போட்டாங்க. இந்த ஸ்ருதிகான்ற கியூபிட் வந்தா கூட பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் ஜாலியா போகும். ஆனா இந்த அம்மா வந்துட்டு நான் ஆண்டவர் மாதிரி ஹோஸ்ட் பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூமர் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் அந்த ஸ்வீட் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் கீழே தான் துப்பணும். டேஸ்ட் வரலனாலும் பரவாயில்ல, நான் கட்சியினே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பீஸுங்க இருக்கும் தெரியுமா. அந்த மாதிரி தான் நம்ம ராஜமாதா. நம்ம போடுறது மொக்கன்னு தெரிஞ்சாலும் டைம் ஓட்டணுன்றதுக்காக பேசுறேன் பேர்ல கொல 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 கொலன்னு பேசினே இருப்பாங்க. சித்தப்பா உங்க நேவிகேட்டர் வாய் கொஞ்சம் ஆஃப் பண்ணி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்படி பேசிட்டு இருக்கிறப்போ அசீம் உனக்கு சுட்டு போட்டாலும் இந்த வீட்டுக்குள்ள ஒன்றும் செட் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு, நீ வீட்டுக்கு போலாம்ப்பா அப்படின்ட்டாங்க பொசுக்குன்னு. இந்த வாரம் உங்களோட ஃபைனல் வீக் இன் செகண்ட் லவ்வா இருக்க போகுது. பட் போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை திரும்பவும் கேட்டாங்க, ஏதாவது செட் ஆகும்னு தோணுதா வீட்டுக்குள்ள அப்படின்னு. இல்ல எதுவுமே செட் ஆகாது அப்படின்னுச்சு இந்த பயமுள்ள. சோ நீ வெளில போய் பாத்துக்க ராஜா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. இங்க இருக்க யார் கூட கனெக்ட் ஆகும் தோணல. அதான் நான் நானே கேட்பேன், யார் கூட கனெக்ட் ஆகணும் என்ன பண்றீங்க ஜி நீங்க இங்க? எங்களுக்கு புரியல அசீம். எனக்கு வாய் மட்டும் தான்டா அப்படி இல்ல, மத்தபடி நான் ஒரு ஆஞ்சநேயர் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்புறம் இந்த மூலையில ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு தெரியுமா, நம்ம ராசா. அவரும் முடிஞ்ச அளவுக்கு குட்டா பொலைட்டா எப்படியாவது இந்த சிந்தூரிய உசார் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு, ஆனா ஒரு பிடி கூட கொடுக்கல அந்த பயப்புல. சோ நீ கிளம்பிக்க ராஜா அப்படின்னு அவரையும் அனுப்பிச்சு விட்டாங்க. Fully you find your second love outside. Thank you Raja, thank you so much. சத்தியமா எந்த பொண்ணையும் லவ் பண்ண மாட்டேன். ஏன்னா சத்தியமா எந்த பொண்ணும் என்ன லவ் பண்ணாதரா. இதெல்லாம் போங்கா இருக்க, 2 பசங்களை அனுப்பிச்சிட்டீங்க, ஆனா உள்ளுக்குள்ள பொண்ணுங்களும் தான் செட் ஆகாம சுத்திட்டு இருக்குது, அதுங்கெல்லாம் அனுப்ப மாட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்டுற கூடாது என்பதற்காக அசீமுக்கு பேராச்சு தெரியுமா இந்த ஈடன், அதையும் அனுப்பிச்சு விட்டாங்க. ஏமா வா, நீ மட்டும் ஏன் வெறுங்கையோட போற? தலைமுடியை விரிச்சு போட்டு வந்தா நாங்க லிப்ஸ்டிக் கொடுப்போம். இப்ப நான் என்ன கேக்குறேன், இந்த அசீம், ராஜா, ஈடன் இவங்களாவது ஒரு டேட்டாவது போயிருக்காங்க. ஆனா இந்த சிந்தூரி they are just my friends, no love at all, எனக்கு லவ்ன்ற ஸ்பார்க் வர்ற மாதிரி யாரும் இங்க நடந்துக்கல அப்படின்னு வர்றவனெல்லாம் தட்டி கேச்சிட்டு இருக்குது. அந்த அம்மாக்கு ஒரு சேரை போட்டு சென்டர்ல உட்கார வச்சு இன்னமும் ஓட்டிட்டு இருக்காங்க. என்ன பத்தி பேசு, யார பத்தி ஏதாவது பேசுன அப்படிதான்டா பேசுவேன். ஓ ஆள் ஒரு அவ, நீ ஒரு இவன். இது வரைக்கும் நீங்க பார்த்தது 3 வாரத்துல நடந்தது. 3 வாரத்துல ஸ்ட்ராங்கான லவ் இருக்குல்ல, அது நெக்ஸ்ட் வீக்ல 4th வீக்குக்கு போகுது. சோ லவ் ஸ்ட்ராங் ஆகறப்போ டச்சிங்கும் ஸ்ட்ராங் ஆகும்ல. இப்போ நம்ம அப்ப இது 1 மாசமும் இல்லையா, எத்தனை மாசத்துக்கு வச்சு ஓட்ட பிளான் பண்ணிருக்காங்க இதுல பாருங்க. பிக் பாஸ்ல வந்து அசீம் மாதிரி யாராவது இருந்து சண்டை போட்டு கண்டென்ட் கொடுத்தா அவங்கள வச்சுக்குவாங்க. இங்க இது லேவ் ஷோங்க. இப்ப இங்க இந்த கும்பகோணத்துக்காரர் மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா உள்ள இருக்கலாம். அசீம் மாதிரி கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்டு ஈடன் வச்சிருந்தா சண்டை போட்டுக்கிட்டாங்க. இது சரி வராதுங்க. இது நம்ம ஷோவோட பர்பஸே டிஃபீட் பண்ணுது அப்படின்னு 2 பேரை தூக்கி வெளியே போட்டாங்க. அந்த ராஜா வந்து சும்மா ஆடியன்ஸா இருக்கிறதுக்கு நீங்க வெளியே போங்க சிறத்துக்கு வெளியே போட்டாங்க. இப்ப இந்த அந்தந்த ஷோவுக்கு அந்தந்த மாதிரி நடக்கணுங்க. பிக் பாஸ்ல அசீம் ஜெயிச்சிட்டாரு, இதுல தோத்துட்டீங்களே. கும்பகோணம் மாதிரி இருக்கணுமுங்க நீங்க. இப்போ கும்பகோணம் சிரிக்கும், ஐயா 2 பேர் போயிட்டாங்க, அப்ப நமக்கு சான்ஸ் அதிகம், எல்லாம் நமக்கு தானா. கும்பகோணத்து ஃபாரின்காரர் மட்டும்தான் அப்படி இப்படி இருந்தாரு. இந்த பக்கம் வீணா தினேஷும் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஒரு சில சண்டை எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சமாதானம் ஆகிறதுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ லவ்வர்ஸோ எந்த ஒரு ஆயுதத்தை கையில எடுப்பாங்க அப்படின்றது லவ் பண்ணவங்களுக்கும் லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் கல்யாணம் ஆனவங்களுக்கும் நல்லா தெரியும். அப்படி இருக்கிறப்ப இவங்க 2 பேர் மட்டும் என்ன விதி விலக்கா என்னென்ன பண்ணாங்க தெரியுமா, அதை வேற கேமரா பாத்துருச்சு. பட் அதெல்லாம் இங்கேயே சொல்ல முடியாது, அடுத்த எபிசோட்ல சொல்றேன். பட் உங்களுக்கே தெரியாம உங்களோட எவ்வளவு நேரத்தை தெரியுமா நான் சேவ் பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட 8 மணி நேரம், அதாவது ஒரு வாரத்தோட எபிசோட 14-15 மினிட்ஸ்ல முடிச்சு கொடுத்துருக்கேன். இதை இப்படியும் சொல்லலாம், ஒரு வாரத்து 8 மணி நேரம் ஃபுட்டேஜை நான் உங்களுக்கு 15 மினிட்ஸ்ல சொல்லியிருக்கேன்னா எவ்வளவு பண்ணியிருக்கேன்னு அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையும் தனியா பார்த்துட்டு இல்லை இப்படியும் கேட்கலாம். இருந்தாலும் நன்றி. அப்போ மற்ற நேரம்லாம் என்ன பண்றாங்கன்னு கேக்குறீங்களா? ஐயோ கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம எனக்கு இவனையும் பிடிச்சிருக்கு அவனையும் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு பொண்ணும் எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, பட் அவ பிசிக்கல் டச் எல்லாம் நோன்னு சொல்றா. அதனால யாரு ஒத்துக்குறாங்களோ அவங்களோட பேராக போறேன்னு சொல்லிட்டு இந்த ஆபிதுன்ற பயப்புள்ள இருக்கேன். புதுசா வந்திருக்க இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் இருக்கு தெரியுமா, அந்த பொண்ணோட ஒரே ஒரு நாள் தாங்க இந்த பயப்புல பிளான் பண்ணிச்சு, சாரி பேர் பண்ணிச்சு. பாக்குறதுக்கு அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு என்னென்ன அழிஷாட்டியம் பண்ணுது தெரியுமா, கட்டி பிடிக்குது, முத்தம் கொடுக்குது, டச்சிங்.
தானா வந்ததோட தவறி கூட இந்த ஷோ குடும்பத்தோட பாத்துறாதீங்க. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா 12 மணிக்கு மேல வேணா பாருங்க. அப்பேற்பட்ட ஷோ மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சரி, அதெல்லாம் அடுத்த வாரம் பார்ப்போம். இருந்தாலும் ஒரு குட்டி ட்ரெய்லரை மட்டும் உங்களுக்கு சொன்னேன். மெயின் பிக்சர் இன்னும் பெருசா நிறைய இருக்கு. அதெல்லாம் கூடிய விரைவில் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க மைண்ட் வைஸ் எனக்கு கேக்குது. இது ஒரு மானங்கெட்ட ஷோ. இதை நீ பார்த்தது மட்டும் இல்லாம ரிவ்யூ பண்றேன் அப்படின்ற பேர்ல எங்களுக்கு எக்ஸ்பிளைன் வேற பண்றியா அப்படின்றது தானே. பட் என்ன பண்றது, அது என்னதான் கேவலமா இருக்குன்னு சொன்னாலும் நம்ம மக்கள் பார்க்க தான் செய்யறாங்க. அதுதான் உண்மை. சோ அப்படி இருக்கிறப்போ ஒரு சில மொக்கைகள் எல்லாம் தூக்கிட்டு முக்கியமானதை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக வேற வழியே இல்லாம பாக்குறேங்க. இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. ஏதோ அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுது. மைண்ட் வைஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டேன். ஆடா மானங்கட்ட ஈத்திர பயல, நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா, பேப் பயல. சரி, இப்ப நான் கிளம்புறேன். எங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி திட்டுறது நல்லா இருக்கு. டாட்டா அப்படி பண்றேன் என்ன சார் இது ஆகா ஓகான்னு திட்டுறது நல்லா இருக்கு. அதுக்காக தான் பிக் பாஸே பார்க்குறது. இது பார்க்கவே தோணல. இது வந்து நல்ல வேலை பார்க்கல. ராகேஷ் அஞ்சனி அவர் பார்த்து சொல்லட்டு கேட்போம். நல்லா இருக்கு இவரோட வீடியோ. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் சார். பாய்.